எங்களுடைய மாஸ்டர் செழியன் அவர்களை வரவேற்புரை அளிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற என் மதிப்புக்குரிய அனைவரையும் வரவேற்கிறேன். பார்வையாளராக வந்திருக்கிற இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், எதிர்கால இயக்குநர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், த ஃபிலிம் ஸ்கூலின் மாணவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஊடக நண்பர்களையும் நான் வரவேற்கிறேன். விழாவில் கலந்து கொள்கிற மருத்துவர் தாயப்பன் அவர்கள், என் அன்பிற்குரிய ட்ராட்ஸ்கி மருது அவர்கள், மதிப்புக்குரிய லெனின் சார், மதிப்புக்குரிய திரு வே ஸ்ரீராம் சார் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ஞானராஜசேகரன் அவர்கள், மதிப்புக்குரிய திரு தனஞ்சயன் அவர்கள், மதிப்புக்குரிய தபஸ் நாயக் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள், அன்பிற்குரிய ரவிவர்மன் அவர்கள், இயக்குனர் திரு ஹரிஹரன் அவர்கள், எங்கள் ஆசிரியர் திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள், அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் நான் அழைச்சதும் குத்துவிளக்கு கேட்டுவதற்காக வந்த எங்கள் குடும்ப உறுப்பினரான அண்ணி கயல்விழி அவர்களுக்கும், ஜெயம்மா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் ஃபிலிம் ஸ்கூலில் சேர்ந்த ஜனனி, ஃபென்சி அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை வரவேற்புரையாக மட்டுமல்லாமல் நன்றி உரையாகவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சாதாரண விழாவாக அது நடத்தலாம் நினச்சோம். ஒரு விஐபி உள்ளே வந்தோன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது நெகிழ்முருகன் தான். அது எளிமையாக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாறிடுச்சு. அதுக்காக சகோதரர் நெகிழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த விழா விஷயமாக நான் துணை முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும்போது இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு அரசு சார்பில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் கோரிக்கையாக நான் சொன்னேன். உடனே அந்த அதிகாரிகளை அழைச்சி அது என்ன செய்யணுமோ அதுக்கான செய்யுங்கிறத அதை உறுதியையும் கொடுத்தாரு. ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. அத்துடன் இந்த விழாவில் வந்து இப்போ இந்த பேனலின் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் தான் உதவினார். அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் ஸ்கூல் பேக்கு, டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. அது நண்பர் ராகுலன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் வேணாங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பேக் பண்ணார். பேக் என்னென்னா பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலேருந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஃபிலிம் ஸ்கூலில் இவங்க இல்லைன்னா அந்த விழாவை நடத்த முடியாதுங்கிற மாதிரி என்னோட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க முறையாக நம்ம அறிமுகம் செய்வோம். அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படங்கள் வந்து வெளியாகும் போது அதை வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நண்பர் கேபிள் சங்கர் வந்து உறுதி சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஸ்கூல் விஷயமாக சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன். அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சிடறாரு. முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வந்து ஒரு கேமரா இருக்குது. அவர் கேட்குறது இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதனால் அது இன்ஸ்டியூட்டில் உள்ள கேமரா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்றைக்கி நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க கேமரா திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு. ஆக அவர் நம்மளாக இருக்கார், அவர் விடக்கூடாது, இவர் தேடி பிடிக்கணும். நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அது பேர் வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல். ரோக்னால் நீங்கள் ஊர் சுற்றுறன்னு சொல்லலாம், கலகக்காரன்னு சொல்லலாம், நாடோடின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறார், 12 புத்தகங்களை பரிந்துரைக்கிறார். அந்த 12 புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு. அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும். சும்மா 2 வீலர்லேயோ கார்லேயோ ஆளாக இருக்கக்கூடாது, நடந்து போகணும். அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோட கவனம் பிசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் ஸ்கூலில் வந்து சேர்ந்துக்கிறீங்கிறார். அதை சேர முடியல. ஏன்னா அது அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க ஃபிலிம்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க.
நான் தான் அது அட்ரஸ்ஸு. நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும், ஜெர்மனிக்கு போனால் அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கூட ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும். மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்னு வச்சுருந்தார். அதில் எப்படி சார் சேரணும், அதோட சிலபஸ் என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம், அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவரோட பெயிண்டிங்கை ஒரு மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை ஒரு மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாருன்னு கேட்டேன். அப்புறம் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம், 1 மணி நேரம் நீச்சல் அடிப்போம்னாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரான்லேருந்து என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பண்ணார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன், நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம், 11ஆம் நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம், 15 நாளில் படத்தை முடிச்சிருவோம்னாரு. ஸோ இந்த ஃபிலிம் ஸ்கூலோட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு பிராண்டாவோ அது ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுக்கிற எண்ணம் விருப்பம்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள், இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க, நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதோட கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல். சில பேர் கேட்டாங்க, எனக்கு 34 படங்கள்ங்கிறீங்க, இது வந்து ஒரு வணிக சினிமா, நீங்கள் எதுக்குறீங்களாலாம் ஒருத்தர் கேட்டார். இல்லை எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 500 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னென்னா, பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும், அதில் புல்வெளி இருக்கணும், அதில் மரங்கள் இருக்கணும். அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும், எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ். அப்படி பெரிய கட்டடங்கள், செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான ஒரு சினிமா. ஆனால் எல்லா நேரமும் கான்க்ரீட் சூழலுக்குள்ளே இருக்கீங்க, எல்லா நேரமும் காரில் போகிறோம், எல்லா நேரமும் ஏசியில் இருக்கோம், கொஞ்சம் நேரம் வந்து புல்வெளியிலையும் வந்து உட்காருங்க. அப்போ 300 கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம், 500 கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க, அது பெரிய வெற்றி அடையட்டும். ஒரு 20 லட்சத்து 15 லட்சத்துலேயும் இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம். ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி தான். அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை. இப்போ நம்மால் வரையா வந்து சொல்லுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வந்து விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம். இப்போ நாங்கள் சினிமாவில் செய்ய நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம். நன்றி. வகுப்பு முடித்தோன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இப்படியே இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க, எப்படி இது சாத்தியப்படுது, தொடர்ந்து எழுதுறது பண்ணுறது, திரைப்படமும் எடுத்துட்ருக்குறீங்க, ஒளிப்பதிவு பண்ணுறீங்கன்னா இதுதான் என்னுடைய மூச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். இனியும் இது சாதிப்பார், அந்த விவசாயத்தின் விளைச்சலை முற்றும் அவர் பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்வுக்கு வருவோம். நன்றி செழியன். நியூ வேவ் சினிமா ஒரு அறிமுகம். இதை அறிமுகப்படுத்த உரைவீச்சில் வல்லவர், அரசியல், இசை, திரைப்படம் எதுவானாலும் தனது கருத்துக்களை ஆழமாக முன்வைக்கும் மருத்துவர், பிரான்சில் தோன்றிய புதிய அலை சினிமா குறித்து பேச மதிப்புக்குரிய மருத்துவர் தாயப்பன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். செழியன் சார் அவர்களுடைய ஒரு உள்ளார்ந்த அடுத்தவர்களை உய்விக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு தொடங்கப்பட்டிருக்கும் இந்த ஃபிலிம் ஸ்கூல் அமைப்பின் துவக்க விழாவில் நியூ வேவ், அதாவது புதிய அலை பற்றி சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 1950களிலே பிரான்சிலே நியூவல் வாக், அதாவது புதிய அலை, நியூ வேவ் என்கிற ஒரு மூமெண்ட் வருகிறது. எழுத்து, இசை,
ஓவியம், அரசியல், திரைப்படம் அனைத்திலுமே ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சலித்து போன மரபுகளை எல்லாம் உடைத்துவிட்டு ஒரு புதிய சிந்தனை பரவ வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கம் தோன்றுகிறது. நுவல் வாக் என்பது அதனுடைய பெயர். அது திரைப்படத்தையும் அதனுடைய தாக்கம் எடுக்கிறது. அங்கே கயடு சினிமா என்கிற ஒரு திரைப்பட விமர்சன பத்திரிகையிலேயே பணியாற்றி கொண்டிருந்த இளைஞர்கள் ஒரு திரைப்படம், அதுவரை இருந்த சலித்து போன திரைப்படங்களை எல்லாம் விமர்சித்து ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களால் அந்த நியூ வேவ் என்பது சினிமாவை நோக்கியும் வசீகரித்து கொள்ளப்படுகிறது. அதுதான் அந்த நியூ வேவ் சினிமா என்பது. அதாவது ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த திரைக்கதை, பழக்கப்பட்ட அந்த கேமரா கோணங்கள், பழக்கப்பட்ட ஒளி அமைப்பு, இவைகளிலிருந்தெல்லாம் தடைகளை மீறி, இந்த மரபுகளை எல்லாம் மீறி ஓரிடத்தில் நிற்காத ஒரு கேமரா, இயல்பான கதைகள், இளைஞர்களை பற்றிய கதைகள், இயல்பான இயற்கையான ஒளி அமைப்பு, இவைகளை எல்லாம் தனக்குள் வரித்து கொண்டது அந்த புதிய அலை. அதுதான் புதிய அலை, நியூவல் வாக் என்று சொல்கிறார்கள். அந்த நியூவல் வாக் என்பது அரசியலோடும் அதற்கு ஒரு பிணைப்பு இருக்கிறது. பெனிட்டோ முசோலியின் வீழ்ச்சிக்கு பிறகுதான் நியூ ரியாலிசம் தோன்றியது. இங்கே சார்ல் டெகால் அவர்களுடைய எழுச்சிக்கு பின் தான் பிரான்சிலே நியூ வேவ் என்பது வருகிறது. பிரான்சுவா ட்ருஃபா அவர்கள் மிக அழகாக சில வரிகளை சொல்லுவார். நியூ வேவ் இஸ் நெய்தர் அ மூமெண்ட், நாட் அ ஸ்கூல், நாட் அ குரூப். இந்த புதிய அலை என்பது ஒரு இயக்கமோ ஒரு சிந்தனை பள்ளியோ அல்லது ஒரு குழுவோ அல்ல. இட் இஸ் ஈக்வாலிட்டி என்று சொல்லுவார். இது அதாவது ஈக்வாலிட்டி என்பது பிரெஞ்சு புரட்சியின் போது அரசியல் சொல்லாடலாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக உருவெடுத்தது. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பது. அதனை கலை சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு பதமாக பிரான்சுவா ட்ரூஃபா அவர்கள் பயன்படுத்துகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் எழுதிய போது இதை ஈக்வாலிட்டி என்பதை இன்னும் உள்ளார்ந்த ஒரு மொராலிட்டி சார்ந்ததாக அவர் உருவாக்கினார். அதை போலத்தான் இங்கே பார்வையாளர்களை வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல், அவர்களை நாங்கள் காண்பிப்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லாமல், அவர்களையும் தங்களுக்குள், அதாவது த மீ வித்தின் மீ என்று சொல்வார்களே, தங்களுக்குள் பார்ப்பது போல் செய்ததுதான் இந்த நியூ வேவ் படங்கள். இப்படிப்பட்ட இந்த நியூ வேவ் என்பது மரபை மீறுவது என்பது, ஒரு புதிய அலையை உருவாக்குவது என்பது உண்மையில் சொல்லப்போனால் தமிழ் சூழலில் எப்பொழுதும் நிகழ்ந்திருக்க வேண்டும். காரணம், இங்கேதான் இருந்த மரபுகளை எல்லாம் கொட்டி கவிழ்ப்பது, வழங்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் எப்படி உடைப்பது, இப்படித்தான் இயங்க வேண்டும் என்பதை மாற்றி எப்படி சிந்திப்பது என்று சொல்லிக் கொடுத்த பெரியார் அவர்கள் இங்கேதான் பிறந்தார். இங்கேதான் அதனுடைய நீட்சியாக அந்த திரைப்படங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அதனுடைய தாக்கம் பெரிதாக இல்லாமல் கொட்டிய குப்பையே மீண்டும் மீண்டும் கிளறிக்கொண்டுதான் இங்கே இருந்திருக்கு. ஒரு சில முயற்சிகள் நிகழ்ந்திருந்திருக்கின்றன. ஆனாலும் இங்கே அப்படி ஒரு மிகப்பெரிய முயற்சி இங்கே நிகழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே இல்லாத கதைக்களம் இல்லாதது இல்லை. மிகப்பெரிய ஒரு வெண்மணி படுகொலையை பற்றி இங்கே ஒரு உள்ளம் உருக்கக்கூடிய, இல்லை அது ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு புதிய அலை திரைப்படம் இங்கே இல்லை. எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன. 2009 ஈழத்திலே நடந்த அந்த படுகொலையை பற்றி ஒரு உள்ளார்ந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு திரைப்படம் கூட இங்கே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தமிழருடைய ஆன்மாவோடும் ஊறிப்போன அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கூட இன்றைக்கு நாம் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்தித்தான் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில்தான், இந்த கட்டிடத்தில்தான் செழியன் சார் அவர்கள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த விரிசல் என்பது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா பெரியார் அவர்கள் எம்.ஆர். ராதா அவர்களுடைய பெயரிலே அந்த அரங்கத்தை துவங்கிய போது ஒன்றை சொன்னார்.
நான் எதற்காக எம்.ஆர். ராதாவினுடைய பெயரை வைக்கிறேன் என்று சொன்னால், அவர் நல்ல நடிகர் என்பதற்காகவோ நிறைய செய்தார் என்பதற்காகவோ இல்லை. சுயமரியாதை பேசிக்கொண்டும் ஒருவன் நன்றாக வாழ முடியும் என்பதை திரையுலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் எம்.ஆர். ராதா. அதனால் இந்த பெயரை வைக்கிறேன் என்று சொன்னார். அதை போலத்தான் செடியன் சார் அவர்களை மிகச்சிறந்த ஒளி அமைப்பாளர் என்பதற்காகவோ இது அது அல்ல. இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்களை எடுத்தும் ஒருவர் மிக உயர்ந்த இடத்தில் இருக்க முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் காட்டியதற்காகத்தான் அவருக்கு இந்த பாராட்டியது. செழியன் சார் அவர்களை நிறைய பாராட்டினால் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவரை நிறைய பாராட்டினோம் என்று சொன்னால் ஏற்கனவே எல்லோரையும் பாராட்டுவதற்காக நாம் வைத்திருக்கும் அதே வார்த்தைகளை கொண்டு அவரை பாராட்டுவது ஒரு பழக்கமாகி போய்விடும். கெட்ரூட் ஸ்டெயின் அவர்கள் இந்த அழகான ஒரு கவிதை ஒன்று வரும். ரோஜாவை கண்ணாபின்னாவென்று நீங்கள் பாராட்ட வேண்டாம், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, எ ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ் என்று சொல்வார் கெட்ரூட் ஸ்டெயின் அவர்கள். அதைப்போல் செழியன் சார் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செழியன் இஸ் செழியன் இஸ் செழியன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது பிரான்சுவா ட்ரூஃபா அவர்கள் அந்த புதிய அலையின் மிக முக்கியமான இயக்குனர். அவர் இயற்றிய முதல் படம் என்பது அந்த படம் 400 ப்ளோஸ் என்பது, அதாவது 400 உதைகள். இந்த 400 உதைகள் அது 1959 எடுத்த படம். அந்த 400 உதைகளிலே அதே காலகட்டத்தில் ஒரு உதையாவது தமிழ் திரையுலகத்திலே நடந்திருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். சுருக்கமாக சொன்னால் இங்கே திரையரங்குகளுக்கும் ஓட்டுச்சாவடிகளுக்குமான வேறுபாடாவது இங்கே தெரிந்திருக்கும். அது நடக்காமல் போனது. இப்போது முதல் உதையை செழியன் சார் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள் செழியன் சார். நன்றி. அடுத்த நிகழ்வாக விழாமலர் வெளியீடு. அதைத் தொடர்ந்து தி ஃபிலிம் ஸ்கூல் சார்பாக குறும்படங்கள் ஆவணப்படங்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது. அவர்களுக்கு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுடைய சிற்றுரைகள். அதைத் தொடர்ந்து நினைவு பரிசு வழங்குதல். இவை முடிந்த பிறகு புதிய இயக்குனர்கள் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு இருக்கிறது. இது முடிந்தவுடன் 34 இயக்குனர்கள் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் புகைப்படங்கள் எடுத்த பிறகு, இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிந்த பிறகு 34 இயக்குனர்களின் திரை முன்னோட்டம் நடக்கும். அப்போது 34 திரைப்பட இயக்குனர்களும் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இப்போது முதல் தி ஃபிலிம் ஸ்கூலை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேச விரும்புகிறேன். 5வது பேட்சில் தான் நாங்கள் சேர்ந்தோம். திரைப்படம்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறோம். முதல்ல என்ன பண்ணணும்? அது கதையாக வந்த பிறகு, திரைக்காட்சியாக வந்த பிறகு வசனம் வரும். இதெல்லாம் திரைப்படத்தில் எப்படிலாம் அந்த பெயர்களும் இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணுவாங்க, ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணுவாங்க, இசை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய திரையை பற்றி நமக்கு தெரியும். இந்த பள்ளிக்கு வந்த பிறகு அந்த நுணுக்கங்களும் நுட்பங்களும் எப்படி பண்ணப்பட்டது? உள்ள ஸ்டோரி போர்டுன்னு வரைய வேண்டியது இருக்குது. ஒரு காட்சியை எப்படி வைக்கணும்? நம்ம பெரிய திரைப்படத்தில் பார்க்குறப்போ நமக்கு தெரியும், க்ளோஸ்அப் இருக்குது, மிட் ஷாட் இருக்குது, ரொம்ப தூரமாக வச்சு லாங் ஷாட்டில் வைக்கிறாங்க, இதெல்லாம் தெரியும். இதுக்கு மேலே அதில் இருக்கிற நுட்பங்கள் என்ன? சாதாரண திரைப்படத்துக்கும் இண்டிபெண்ட் திரைப்படத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன? இதெல்லாம் ஒவ்வொரு பாடமாக கற்றுட்ருக்கிறப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய தரிசனங்கள் விரிவடைந்து இருந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? அதுதான் அவர் விதையிட்டது. அதை விவசாயியாக பார்த்த அந்த நிகழ்வு தான் இந்த 34 படைப்புகள் வர இருக்கிறது. எப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த 3 நிமிஷ வீடியோ எப்படி இருக்குதுன்னு நானும் பார்க்கல, உங்களோடு சேர்ந்து தான் நானும் பார்க்க இருக்கிறேன். அது இந்த திரைப்படத்தின் முக்கியமான காட்சியை முக்கியமான பகுதியை இந்த 3 நிமிட வீடியோ காட்சிப்படுத்தும். இந்த பெருமிதமான தருணத்தில் ஒரு உலக சாதனை படைத்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அரசியலையே மாற்றியது, சமூக வாழ்க்கையை மாற்றியது.
அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறப்போ இந்த இண்டிபெண்டன்ட் திரைப்படம் என்னதெல்லாம் பண்ணும் அந்த வராங்களா அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இடையில ஒவ்வொரு நிகழ்வாக நடந்துட்டு இருக்கிறப்போ, ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கிறப்போ இடையில விருதுகளும் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கும். இப்போது சிறப்பு விருந்தினர் வந்துட்டாரா? விருது முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் போட்டோ கீழே இருக்கு சார். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஒரு நிமிஷம் இருமா ஒரு நிமிஷம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது வழங்கும் நிகழ்வு தி ஃபிலிம் ஸ்கூல் சார்பாக குறும்படங்கள் ஆவணப்படங்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது. அதன் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. சிறந்த குறும்படம் 2 3ஆம் பரிசுகளை இருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். படம் உபயம் வெங்கடேஷ் கார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு பரிசினை வழங்குமாறு திரு ஸ்ரீகர் பிரசாத் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் பரிசை பெறும் தமிழ் படத்துக்கான பரிசை பெறும் முத்து சுந்தரம் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் வே ஸ்ரீராம் அவர்களை பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் படத்துக்கு முத்து சுந்தரம் அவர்கள். சிறந்த குறும்படம் 2ஆம் பரிசு பெறுபவர் ஹெர்ட்ஸ் படத்துக்காக ஹரிஹரன் ராக்கி. இந்த விருதை வழங்குமாறு இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த குறும்படம் முதல் பரிசு படையல் சந்துரு செல்வம் அவர்களுக்கு விருதை வழங்குமாறு இயக்குனர் ஹரிஹரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த ஆவணப்படம் 3வது பரிசுகளையும் இருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நேர்த்திக்கடன் படத்துக்கான பரிசு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காசிமேடு படத்துக்காக லீட்ஸ் அவர்களை பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம். ஒளி வடிவமைப்பாளர் திரு தபஸ்நாயக் அவர்கள் வழங்குகிறார். தாயப்பன் அவர்கள். சிறந்த ஆவணப்படம் 2வது பரிசு லேட்டெக்ஸ் டு லாஸ்ட் டிராப் படத்துக்கு அல்னின் ஃபின்சி அவர்கள்.
அவர்களுக்கு பரிசினை வழங்குமாறு ஒளிப்பதிவாளர் திரு ரவிவர்மன் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த ஆவணப்படம் முதல் பரிசு லெட் இட் பி படத்துக்காக வினோத் பாலுசாமி அவர்களுக்கு பரிசினை வழங்குமாறு எடிட்டர் திரு பி லெனின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. யுனைட்டி ஸ்ட்ரென்த், ஒற்றுமையின் வலிமையை பற்றி சொன்னீங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் படம் எடுக்கிறப்போ 5th பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருடைய பேரையும் அதில் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மகேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். மியாவு படத்தில் அது வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் ஐயா இருக்கிறோம். அப்படித்தான் வழி நடத்திருக்கிறாரு செழியன் அவர்கள். நன்றி. இப்போது மற்றவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய அழைக்கிறோம். தி ஃபிலிம் ஸ்கூலின் இயக்கத்தில் உடன் இருப்பவர்கள் 8 பேர்களுக்காக இவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்குமாறு திரு PC ஸ்ரீராம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பிச்சுமணி அவர்கள் செழியனிடம் இணை ஒளிப்பதிவாளராக இருந்து இப்போது ஒளிப்பதிவு இயக்குனராக இருக்கிறார். அவர்களை அழைக்கிறோம். பராந்தகன் அவர்கள் செழியனிடம் இணை ஒளிப்பதிவாளராக இருந்து இப்போது ஒளிப்பதிவு இயக்குனராக இருக்கிறார். ஓவியர் ஃபிலிம் ஸ்கூலின் படப்பிடிப்புக்கு ஸ்டோரி போர்டு ஓவியங்கள் வரைபவர். திரு பேச்சியப்பன் அவர்கள் செழியனின் இணை ஒளிப்பதிவாளர். மாணவர்களின் வீடியோ பிட்ச்களை உரிய நேரத்தில் வாங்கி இந்த விழாவை ஒருங்கிணைத்ததில் முக்கியமானவர். அடுத்து பரிசுகள் வழங்கி கௌரவிக்க பி லெனின் அவர்களை அழைக்கிறோம். திரு ராஜ்கிரண் செழியனின் இணை இயக்குனர், ஃபிலிம் ஸ்கூல் படப்பிடிப்பின் மேக்கிங் வீடியோக்கள் படம் பிடிப்பவர். திரு RP ராஜா அவர்கள் செழியனின் இணை இயக்குனர், ஃபிலிம் ஸ்கூல் படப்பிடிப்புகளுக்கான நடிகர்களை தேர்வு செய்து தருபவர். ஜனனி அவர்கள் நடன கலைஞர், ஃபிலிம் ஸ்கூலின் நிகழ்வுகளுக்கு துணை இருப்பவர். அடுத்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க ஸ்ரீகர் பிரசாத் அவர்களை அழைக்கிறோம். திரு அருண்மார்க் ஃபிலிம் ஸ்கூல் மாணவர், ஃபிலிம் ஸ்கூல் உருவாக்கும் குறும்படங்களின் நடிகர். திரு ஜோசப் இருதயராஜ் ஃபிலிம் ஸ்கூல் வீடியோக்களின் எடிட்டர், விளம்பரங்கள் விழா மலரின் டிசைனர், செழியனின் இணை இயக்குனர். முன்னணி ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர், இயக்குனர். பொன்னியின் செல்வன் படத்தின் ஒளிப்பதிவுக்காக தேசிய விருது பெற்றவர் திரு ரவிவர்மன் அவர்களை உரையளிக்க அன்புடன் அழைக்கிறோம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள், என் பார்வையில் அமர்ந்திருக்கும் இந்த விழாவை சிறப்பாக, உங்களால தான் அந்த விழா சிறப்பாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இங்கே சிற்றுரைனே போட்டாங்க, அதனால் ரொம்ப வசதியாக போச்சு. நிறைய நம்ம பேச வராது, அதனால் 4 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். எனக்கு செழியன் அவர் எழுத்தாளராக தான் அறிமுகமோ, அதுவும் உலக திரைப்படங்கள் எழுத ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு அறிமுகம். நேரடியாக எனக்கு அறிமுகம் கிடையாது, பத்திரிக்கை வாயில தான் அறிமுகம். சில படங்கள் அவருடைய விரிவுரை பார்த்துட்டு தான் நான் சில படங்களே நான் வாங்கி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன். செழியன் நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம அடக்க முடியாது. ஏன்னா அவர் இயக்குனர், எழுத்தாளர், நல்ல விமர்சகரும் கூட. அது ரொம்ப சைலண்டாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ தயாரிப்பாளர். ஆனால் இந்த
பல பேர் லட்சியங்களை சில லட்சத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய முயற்சி. அது செய்ய நம்ம ரொம்ப பாராட்டணும். 34 படங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு அரிய விஷயம். நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், எளிய படம் எப்பயுமே சொல்லாங்க, வலிய படம் அரிய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்க போனால் சைனாவெல்லாம் மினி சீரியஸ்னு இப்போ வந்திருக்குது. அதாவது 2 minutes 3 minutes வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்மலாம் 3 hours 4 hours படம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் 3 hours 4 hoursலாம் படம் இருக்காது. இப்போயே படங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆல்பம் சரியாக வந்துடும், தனியாக வரும். ஆல்பத்துக்கு தனி பேங்க் வந்துடும், இன்னும் மியூசிக் பேங்க் வந்துடும். அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறையா அந்த மாதிரி சிஸ்டம்லாம் போக நமக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி அந்த 34 படங்கிறது படங்கள் மட்டுமே இல்லை, அந்த படத்தில் உள்ள ஆக்டர், டைரக்டர், அது அனதர் டெக்னீஷியன், இவங்க எல்லாம் நான் 10 வருஷத்தில் நீங்கள் விதைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க சரியான். அதாவது சினிமாவில் சினிமா சம்மந்தப்பட்ட சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இரவாக வரம் பெற்றவர்கள். அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. எப்படி உங்களை பிசி சார் உங்களை உருவாக்கி விட்டாரோ அதுபோல் நீங்கள் நிறைய பேரை உருவாக்குறீங்க. சரியா, நீங்கள் வாழ்க. 9 தேசிய விருதுகள் பெற்றவர். 16 மொழிகளில் 600க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பெருமைக்குரிய எடிட்டர் திரு ஸ்ரீகர் பிரசாத் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். I think it's a great effort என்ன பண்ணிட்டு இருக்காரோ செழியன். அண்ட் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஐ திங்க் honesty is important for a filmmaker. I think independent filmmaker most important thing is honesty. Honestா சொல்லுங்க ஸ்டோரியை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது 10 லட்சத்தில் எடுங்க இல்லைன்னா 10 கோடியில் எடுங்க, தட்ஸ் நாட் த இது. அண்ட் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணுங்க, என்னென்னா படம் எடுக்கிறது எதுக்குன்னா, இட்ஸ் நாட் ஃபார் டுடே, இட்ஸ் சம்திங் யூ ஆர் டூயிங் ஃபார் பர்பெச்சுவிட்டி. இட் கேன் லாஸ்ட் ஃபார் லைஃப் டைம். ஸோ பீப்புள் வில் see, lots of people see in the future. It will show what we are made of. All the best to all the 34. வரைகலையின் விதிகளை தன் கோடுகளால் மாற்றியவர் திரு டார்ஸ்கி மருது அவர்களை பேச அழைக்கிறோம். ஆக்சுவலாக செழியனை ஒரு மோர் தென் 35 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு தெரியும். அப்போ இருந்தேன் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியோட வேலை செய்கிற ஆள் செழியன். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கூட எல்லா காலகட்டத்துலேயும் அது ஒரு பெரிய ஒரு செயல்பாடு கடைசியில் எங்கே வந்துருச்சுன்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுற இடத்துக்கும் வந்துருச்சு. அது பெரிய சந்தோஷமான விஷயம். இது ஒரு ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு 40-50 ஆண்டுகளில் இங்கே தனித்தனியாக இருந்தது. சீரியஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆக்டிவிட்டி, கமர்ஷியல் சினிமா, சீரியஸ் லிட்ரேச்சர், அப்புறம் பாப்புலர் மேகசின், இப்படி தனித்தனியாக இருந்த இடம் போய் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான இடம் வந்துருச்சு. அந்த வகையில் மிக மிக சரியான கலதலையும் டெக்னாலஜியும் எல்லார் கையிலையும் தனித்தனியாக ஒரு பேப்பரை வாங்கினோன்னே கவிதையோ அல்லது கட்டுரையோ எழுத முடியும் போல், ஓவியம் தீட்ட முடியும் போல், திரைப்படம் எடுக்கிறதுக்கான சக கலைஞர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்ட பட்சத்தில் இதை மிக சரியான நேரத்தில் இந்த இன்ஸ்டியூட் அதுலேயும் செழியன் இதை முன்னெடுத்திருக்கிறது மிக முக்கியமானதுன்னு கருதுகிறேன். அந்த வகையில் இந்த 34 படங்களையும் செயல் வடிவமாக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் கூட இந்த இளம் கலைஞர்களுக்கும் அவரோடு சேர்ந்து செயல்பட்ட கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்தியாவின் மூத்த படத்தொகுப்பாளர், தமிழில் குறும்படங்களுக்கும் மாற்று சினிமாவுக்கும் முன்னத்தியர், தமிழ் சினிமாவின் பெருமையாக கருதல்படும் எடிட்டர் திரு லெனின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். மாற்று சினிமா அடிதடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மாற்று சினிமா. நம்ம பண்ணுறது ஒரிஜினல் சினிமா. லாஸ்ட் சப்பர் மாதிரியே 13 பேர் உட்காந்துருக்காங்க இங்கே. ஆனால் அது ஃபஸ்ட்டு சப்பர் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா 75 நிமிஷம் ஆகிடுது, ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிடுது. 72வது நிமிஷம்ன்றது ஃபீச்சர் ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பிரகாரம். அதுதான்
அதே மாதிரியே 34ன்றாங்க. 4 3 7, ஸ்வரம் 7. அது உலகத்தில் எங்கே வேணா போய் பேசிடலாம். அந்த 7 ஸ்வரம் தெரிஞ்சிருந்தாலே எங்கே வேணா போய் பேசிடலாம். அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரியணும் அவசியம் இல்லை, தமிழ் தெரிஞ்சால் மாத்திரம் கூட போதும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தேன். 50 லட்சம் ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதில் பார்த்தேன். எவ்வளோ பேர் பார்த்தாங்க தெரியல. 50 லட்சம் ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதுக்கு மேலே நாட்கள் போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு பியூட்டி. ஏன்னா இப்போ நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாட்களே தெரியல. ஆனால் மலையாளத்தில் அவங்க சொன்னது போல் இப்போ தான் எடிட் பண்ணிட்டு வரேன், கரெக்டாக முடிச்சிடுறாங்க. ஷூட் 8 லட்சத்தில் முடிச்சிருக்காங்க. ஃபீச்சர் ஃபிலிம். மிர்னால் சொல்கிற மாதிரி எப்பவுமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கும்போது சொல்லுவார், ஐ எம் மிர்னால்சன், அ ஃபிலிம் மேக்கர், ஐ மேக் ஃப்ளாப்ஸ். ஏன்னா நீ பார்த்தே இருக்க முடியாது அது அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். ஆனால் கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் ஒரு முறை இந்த ஏவிஎம்மில் ஒக்கோரி கதான்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணார். அதில் மமதா சங்கர் வந்து ஒரு கண்ணுக்கிட்ட ஒரு அப்படி போயிட்டுருக்கோம். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணணுன்றதுக்காக ஏவிஎம்மில் வந்து அந்த லேபுக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்போ யாரோ வந்து சொன்னாங்க, சார் யாரோ ஒருத்தர் பைஜாமாவும் இதுவும் போட்டு பீடியை பிடிச்சிட்டு கையில் ஏதோ ஒரு கேனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே போய் பார்த்தா மிர்னால் சார். என்ன சார் இல்லை 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 ஆப்கோ தேக்னிக்லையா அப்படி ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே எடுத்துன்னு போய் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே ஆப்டிக்கலில் பண்ண ஒரு விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே பண்ணிட்டாங்க இந்த ஏவிஎம் லேபில். அது மாதிரியா வந்து ஒர்க்கர்ஸுங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியா இங்கேயும் வந்து பிரசாத்லேயும் இங்கே ஆப்டிக்கல் பிரிண்டிங்னு ஒன்று இருந்தது. கேமரான்னு இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்களா எல்லாமே வச்சுருக்காங்க, அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் இருக்குது. இல்லை இருக்குது, நீங்கள் பார்க்கல, நான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். இப்போ லேட்டஸ்ட் வச்சுருக்கேன். ஆமாம், நான் எப்போவுமே ப்ரெசென்டபுளாக இருப்பேன். அதுதான் நமக்கு அப்டேட்டு. ஃபியூச்சரை பற்றி படிக்காங்க, பீம் சிங்கை பற்றி தெரிய வேணாம், டி பிரகாஷ் ராவை பற்றி தெரியணும், ப்ரெசென்ட்டில் என்ன தெரியுது அவ்வளோதான் விஷயம். ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் கிராண்ட் டாட்டருக்கு பீம் சிங்னா யாரும் தெரியல. அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கவே வேண்டாம். ரொமன் பொலான்ஸ்கின்னா யாருன்றான், சித்திரை படத்தை போட்டு காமிச்சிருந்தா தூங்கிட்டு இருக்கான். அதனால் ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்டபுளாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். ஃபியூச்சர் பற்றி கவலை வேண்டாம். ஆனால் 50 லட்சம் ரூபான்னு சொல்கிறீங்க, 50 லட்சம் ரூபாய்க்குள்ளார கொடுத்துட்டு மீதியை திருப்பியும் கொடுங்க. யார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களே? எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் இங்கே உட்காந்துருக்கார், போஃப்டார். இவர் என்னன்னெலாம் கேட்கவே இல்லை அவர், ஆனால் பண்ணார் படத்தை. அது வேறு விஷயம். அதே மாதிரியே சேத்து மாத்தம் அவர் டைரக்டர் சொல்லணும் அவரை பற்றி. என்எஃப்டிசி பற்றி சொன்னாங்க. என்எஃப்டிசியில் அப்போ வந்து 35 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இப்போ வந்து நல்லா அள்ளி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியல. சில இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும். அதுக்கு தனியாக வச்சு கிளாஸ் வச்சிங்களா அதுக்கு சொல்லிடலாம். அது ஸ்ரீராம் பார்க்குறாரு, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க எப்பவுமே அப்படின்வார். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஒன்றா கிரிக்கெட் ஆடினவங்க தான். அவங்க 35 லட்ச ரூபாயில் சேத்து மாதவன் சார் 2 படம் 35 பண்ணிவிட்டு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா திருப்பி என்எஃப்டிசிக்கு கொடுத்துட்டார். சச் எ ஃபிலிம் மேக்கர். அவர் படங்கள்லாம் பாருங்கள், பிரமாதமாக போயிருக்கு. அந்த படங்கள்லாம் கூட பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். செழியன் சார் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். நான் வந்தது எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய சதஸில் எல்லாரும் இருக்கீங்க, அவங்களுடைய வைப்ரேஷன்லாம் நான் வாங்கிட்டு இன்னும் முன்னுக்கு ஓடிக்கொண்டு இருப்பேன். இது 61வது வருஷம். இன்னும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். 61வது வருஷம் கொண்டாடிடாதீங்க. இது நான் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வேண்டாம். 61வது வருஷம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் இஸ் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் தான் முக்கியம், ஸ்க்ரீன் பிளே முக்கியம். திருப்பி பாருங்க, இல்லைன்னா எடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட நடக்குது.
இன்னும் கூட நடக்குது. அந்த ஆவிடை வச்சுக்கிட்டு, அந்த எஃப்சிபி வச்சுக்கிட்டு எடிட்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவர் சொல்ல மாட்டார். ஹரிகர் சார், ஏன்னா அவர் பேசாமல் இருப்பார். ஏன்னா எடிட்டர்ஸ் பேசவே மாட்டாங்க. பாருங்கள், பேசாமல் உட்காந்துருப்பான். சவுண்ட் இன்ஜினியர் கூட பேசாமல் உட்காந்துருப்போம். எதனா டங் டங் சக்கு தக்கு டங் டங் சக்கும் போடுனா எடிட்டர்ஸ் ரியாக்ட் பண்ணுறார். ஆக்ட் அண்ட் ரியாக்ட், அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறீங்க இல்லையா? நான்லாம் இன்ஸ்டியூட்டும் படிக்கல, படிப்பும் வரல, கணக்குக்கு பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். ஆனால் எல்லா இன்ஸ்டியூட்லையும் நான் போயிட்டுருக்கேன். இந்தியாவில் இருக்க இன்ஸ்டியூட்லாம் கூட நான் போயிட்டுருக்கேன்றது தான். ஸோ மக்களே, ப்ரெசண்ட்டில் ப்ளசண்ட்டாக ப்ரெசன்டபுளாக இருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்து. கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட அடுத்து சிறந்த ஒளிப்பதிவாளர், இந்திய சினிமாவின் பெரும்பான்மையான ஒளிப்பதிவாளர்களின் ஆசிரியர், இயக்குனர், மதிப்பிற்குரிய திரு PC ஸ்ரீராம் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அதிக நேரம் பேச நினைத்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. சிறியனுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. தி ஃபிலிம் ஸ்கூல் மாணவர்களுக்கு அடுத்து நினைவு பரிசு வழங்கி மரியாதை ஐயா. நன்றி ஐயா, உடனே முடிச்சிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நினைவு பரிசு வழங்குதல். தி ஃபிலிம் ஸ்கூல் மாணவர்கள் செலியன் மாஸ்டருக்கு மரியாதை செய்கிறார்கள். நன்றி. அடுத்து புதிய இயக்குனர்களுக்கு நினைவு அறிமுகம், அவர்களுடைய பெயர் அழைக்க அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். முதல்ல இயக்குனர் அஜயன் பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசினை வழங்குவதற்கு பால சீதாராமன் அவர்கள், ஹரிஹரன் ராக்கி அவர்கள். அஜயன் பாலா கொடுக்க போறாரு. கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர் அஜயன் பாலா அவர்கள் பரிசினை அளிக்கிறார். செம்மலர் அன்னம். நன்றி அஜயன் பாலா. செம்மலர் அன்னம் அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு பொன் புவனேஸ்வர் சந்தோஷ் அவர்களுக்கு பரிசினை அளிக்க. பொன் புவனேஸ்வர் சந்தோஷ். சந்தோஷ் வரலையா? திரு தமிழ் பிரபா அவர்களை பரிசு வழங்க அழைக்கிறோம். திரு வீரா அவர்கள், மைக்கேல், எர்னஸ்டோ மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
திரு ரவிவர்மன் அவர்களை அழைக்கிறோம். திரு விக்னேஷ் அவர்கள், திரு அகில் அவர்கள், திரு சசிகுமார் திருமாறன் அவர்கள், திரு வினி லீட்டஸ் அவர்கள் 4 மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஞான ராஜசேகரன் அவர்களை அழைக்கிறோம். 4 பரிசளிக்க திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு திலக் அவர்கள், திரு விஜய் சுப்பிரமணியன் அவர்கள், திரு நவீன் சீதாராமன் அவர்கள். அடுத்து திரு ஸ்ரீகர் பிரசாத் அவர்களை பரிசுகளை வழங்க அழைக்கிறோம். பெறுவதற்கு திரு கோட்டைராஜ், திரு அமல், திரு ஹரிஹரன் அவர்கள், திரு அங்கமுத்து அவர்கள். அடுத்து திரு பி லெனின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலமுருகேசன், செந்தில், மகேஷ் முருகேசன், வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை வாங்குவதற்கு. நன்றி ஐயா. திரு டிராட்ஸ்கி மருது அவர்களை விருதுகளை அழைக்கிறோம். ஃபின்சி அவர்கள், மு கார்த்திக் அவர்கள், குமாரவேல் அவர்கள், சேகர்பா அவர்கள். திரு நன்றி ஐயா. திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்களை பரிசுகளை அளிக்க அழைக்கிறோம். திரு லெனின் சீதாராமன் அவர்கள், திரு வெற்றி செல்வன் அவர்கள், திரு சந்துரு அவர்கள், திரு ஆடம் அவர்கள். ஆடம் வரலையா? அனைவருக்கும் நன்றி. இப்போது 34 இயக்குனர்களும் சிறப்பு விருந்தினர்களுடன் குழுப்படம் எடுத்து எடுக்கிறார்கள். பின்னாடி வைட் போ சார். இந்த போடியம் இருக்குமாங்க. போடியம் இருக்கு, ஃபுல்லாக கவர் பண்ணு. போடியம் இருக்கு, ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆகும்.
கொஞ்சம் பேர் முன்னாடி வந்துருங்கம்மா. கொஞ்சம் பேர் முன்னாடி வந்துரு. கொஞ்சம் முன்னாடி வருது. ரெடி? உட்காரு. ரெடிமா? கண்ணா போட்டோகிராஃபர் ஒருத்தர் எடு, லுக்கு மாறும். ஒருத்தர் கேமரா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் எடு, கை தூக்குமா சார். லுக்கு அங்க ஃபர்ஸ்ட் லுக் அங்க சார். நான் இது நீங்க ரெடி? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஒரு நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஒரு நிமிஷம் சார். செகண்ட் லுக் அப்படி விஷுவல்ஸ். வீடியோ ரெடி? ஓகே. நன்றி.